நம்முடைய இன்றைய சிந்தனைக்கு உமையாக்களினுடைய இறுதி காலகட்டத்தினுடைய நிகழ்வுகளை குறித்து பார்ப்பதற்கு இருக்கிறோம். அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 4 ஹலீஃபாக்களினுடைய ஆட்சி, அதற்கு பிறகு ஹதரத் சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த அரச ஆட்சி என்பது அவர்களுடைய குடும்பத்தினர்களுடைய உமையவிகள் அவர்களின் மூலமாக தொடர்ந்து 91 ஆண்டுகள் இந்த உலகத்தை மிகப்பெரிய ஒரு பரப்பளவிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்கின்ற ஒரு வரலாற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே உமையாக்களினுடைய ஆட்சிகளிலேயே மிக சிறந்த ஆட்சியாளராக உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற அற்புதமான நிகழ்வுகளை குறித்து பார்த்தோம். அவர்கள் ஹுலஃபாயில் ஹாமிஷ் 5வது ஹலீஃபா, எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற 4 ஹலீஃபாக்கள் இருந்தார்களோ அது போன்ற இஸ்லாமிய முறைப்படி அற்புதமான ஆட்சி செய்த பற்றற்ற ஒரு ஹலீஃபாவாக இவர்கள் இருந்தார்கள் என்பதற்காக இவர்களை 5வது ஹலீஃபா என்பதாகவும் உமரே தானி 2வது உமர் என்பதாகவும் அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒரு 2 வருடம் அளவிற்கு ஆட்சி செய்துவிட்டு ஹிஜ்ரி 101 வஃபாத்தாகிவிட்டார்கள், மரணித்து போய்விட்டார்கள். ஹிஜ்ரி 101 27 வயது கொண்ட யசீத் இப்னு அப்துல் மலிக், அப்துல் மலிக் என்கிற அரசருடைய மகன் யசீத் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதாவது சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களுடைய மரண நேரத்தில் செய்த வசியத்தின் பிரகாரம், நான் மூத்தா போனோன்னா எனக்கு பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கணும், அதற்கு அடுத்ததாக யசீத் இப்னு அப்துல் மலிக் என்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய யசீத் வரணும் என்பதாக அவர்கள் குறிப்பு எழுதியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் யசீத் ஆட்சிக்கு வரார். யசீத் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர் இயற்கையில் நல்ல மனிதராக தான் இருக்கிறார். அவர் என்ன சொல்றார், நான் உள்ளக்க வந்தோனையே, வல்லாஹி மா உமர் இப்னு அப்துல் அசீஸ் பி அஹ்வஜ இலல்லாஹி மின்னி, என்னை விட உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு அல்லாஹ்விடத்தில் ரொம்ப தேவை உள்ளவர் அல்ல, நானும் ரொம்ப தேவை உள்ளவனாக இருக்கிறேன். எனவே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி ஆட்சியை செலுத்தினார்களோ, ஃபசீரு சீரத்த உமர் இப்னு அப்துல் அசீஸ், அதே போன்றே நம்முடைய ஆட்சி முறைகளையும் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்றார். எப்படி உலக பற்றற்ற நிலையில அரசு குடும்பங்கள் அனுபவிக்க கூடாத அரசு சொத்துக்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அமல்படுத்தப்பட்டிருந்துச்சோ அந்த முறைப்படியே நடக்கட்டும் என்பதாக சொல்றான். சொல்லி ஃபஅகாம 40 யௌமன் யசீர் பிசீரத்தி உமர் இப்னு அப்துல் அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஆட்சியின் பிரகாரம் எத்தனை நாள் நடந்துச்சுன்னா 40 நாள் நடக்குது. இது வந்து உமையவிகளுக்கு, உமையாக்களுடைய குடும்பத்தினர்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஏன்னா அதுவரையிலும் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி இப்படிலாம் போட்டோட இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய இந்த யசீத் ஆட்சி மாற்றுவார்னு பார்த்தா அவருடைய இது மாறலை. உடனே என்ன செய்கிறாங்கன்னா 40 ஆலிம்களை தயார் செய்கிறாங்க. 40 ஆலிம்களை தயார் செய்து அவரை போய் சந்திக்க வைக்கிறார்கள். ஃபாத்தா பி 40 ஷைஹா, 4 நல்ல பெரிய வயசான தோற்றத்தில் 40 பேர் போய் அவங்கள்ட்ட போய் ஹலீஃபாவுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு நிறைய பென்ஷன் இருக்கும்,
அரசாங்கத்தை நீங்கள் பார்க்குறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. அப்போ அரசு பொறுப்பெல்லாம் பார்க்குற காரணத்தினால சில விஷயங்கள் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுது, சலுகையெல்லாம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சுகபோகமான வாழ்க்கையில் இருக்கலாம் என்பதை போன்ற உபதேசம் என்ற அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. இன்னல் குலஃபா மா அலைஹிம் ஹிசாபுன் வல அதாபுன், அவர்களுக்கு சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கேள்வி கணக்கோ கடுமையான அதாபோ அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து நிறைய பொறுப்பில் இருக்கிற காரணத்தினால அவங்களுடைய மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கணுன்றதுக்காக சலுகைகள்லாம் இருக்குது என்பதை சொல்லி இவர்களை தவறான ஒரு வழிகாட்டுதலை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக்குறதுக்கான சில நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டு இசை கச்சேரிகள் அரண்மனையிலே வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடக்கும். அந்த இசை கச்சேரிகளுக்கு பாடகிகளை வரவழைக்கப்படுகிறது. அந்த பாடல் காட்சிகளோடு இவர் அந்த இசை கச்சேரியை பார்க்கக்கூடிய நபராக இருக்கிறார். இப்போதான் அந்த பாடகிகளில் ஹப்பாபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி வருகிறார். அழகான பெண்மணி. அவளுடைய அழகிலே இவர் அப்படியே விழுந்துடுறார். 27 வயசு தானே இவருக்கு, வாலிபர். அந்த பெண்மணியினுடைய அழகிலே விழுந்து உயிருக்குயிராக அந்த பெண்மணியை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறார். நேசிக்க ஆரம்பித்து விட்டு எப்பொழுதும் அந்த பெண்மணியோடு பேசி பழகுவதற்காக அந்த பெண்மணியை தன்னோடு அமர வைப்பது, அவளோடு தனித்திருப்பது என்கின்ற நிலையிலேயே திருமணம் முடிஞ்சிருச்சு. தனித்திருப்பது என்பதாக அவளுடைய முகப்பத்திலேயே காலங்கள் போயிட்டு, எப்படி நம்முடைய காலத்தில் இந்தியாவில் ஒருவர் வாழ்ந்தார், கட்டிடக்கலையின் மாமன்னர் என்பதாக சொல்லப்படக்கூடிய ஷாஜகான். இன்னைக்கு வரையிலும் அவருடைய அந்த கட்டிடம்னா நிறைய வழி தவறிய இளைஞர்களுக்கு ஒரு சின்னமாக இருந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ விஷயங்களை செஞ்சுருக்கலாம். அந்த கோட்டையை கட்டுறேன், இந்த கோட்டையை கட்டுறேன்னு சொல்லி பெரிய ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்காரு. தாஜ்மஹால் கபுரிஸ்தான். அது என்ன கபுரிஸ்தான், மையவாடி. அவ்வளோ பெருசா, அவ்வளோ பிரம்மாண்டமா. உண்மையிலேயே அவருடைய திறமை, கட்டிடக்கலையினுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. தாஜ்மஹால் இருக்க, தாஜ்மஹால் இப்ப இங்க ஆரம்பிக்குதுன்னா கடைசி அது முடிகிற இடத்துல சூரத்துல் யாசின் ஆரம்பிக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யாசின் ஆரம்பிக்கும். யாசின் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு கடைசியா குன் ஃபயகூன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்பானல்லதி பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வ இலைஹி துர்ஜஊன் சொல்லி இங்க வந்து முடியும். இங்க ஆரம்பிச்சு இங்க முடியும். அது கரெக்டா கால்குலேஷன் பண்ணி அப்படி போனது மட்டும் இல்லாம பொதுவாக தூரமாக போக போக சைஸ் வந்து கம்மியாகும். அப்படித்தானே? நீள்வட்ட பாதையில் ஒரு பொருள் போகும்போது இதனுடைய வித்து வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும். ஆனால் தாஜ்மஹாலை போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்கிற என்ன வித்தோ அதே வித்து தான் கடைசி வரையிலும் இருக்கும். அதே அகலம் கடைசி வரையிலும் அதே இதில் கொண்டு போய், அதாவது எந்த தொலைதூரத்துக்கு போகும்பொழுது எவ்வளவு சென்டிமீட்டர் குறையுமோ அந்த சென்டிமீட்டர் அங்கே விரிவாக்கப்பட்டிருக்கு எழுத்துக்கள். எனவே கீழே இருந்து பார்க்கும்போது இங்கிருந்து நீங்க எப்படி சிரமம் இல்லாமல் வாசித்தீர்களோ அதே வாசிப்பை மேல உள்ள வசனங்களையும் வாசிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய அவருடைய மனைவி மும்தாஜினுடைய கபுரிஸ்தான் மன்னரை இருக்கிற உள்ளக்க பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருக்கும். ஆனா எந்த ஜன்னலுமே இருக்காது, சுத்தி எந்த ஜன்னலுமே இருக்காது, ஓட்டை கீட்டை எதுவுமே இருக்காது. ஆனா உள்ளக்க வெளிச்சமாக இருக்கும், இருட்டாக இருக்காது. இது நிறைய வேலைப்பாடுகளை பார்த்திருக்கிறார். தாஜ்மஹாலினுடைய அந்த மினாரா இருக்குது, மினாராவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா தாஜ்மஹாலை விட்டு அப்படி கொஞ்சம் லைட்டா சாஞ்ச மாதிரி இருக்கும். எதுக்குன்னா அதுக்கு ஒரு காரணம், நிலநடுக்கம் ஏதாச்சும் வந்து பில்டிங் விழறதா இருந்துச்சுன்னா எந்த ஒரு காரணத்தினா என் மனைவியினுடைய எது மேல விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இப்படி வச்சிருக்கிற ஆர்டர். அல்லாஹ் எங்கே போய் எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு பார்த்தீங்களா? இவர் தான் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார்.
இப்படியெல்லாம் செஞ்சாக்க இஸ்லாமிய சரியத்தின் முறை பிரகாரம் ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த கொடுக்கப்பட்ட இந்த ஆட்சியை இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா சும்மா இருக்குமா? பாசம் வைக்கிறன்ற பேரில் அளவுக்கு அதிகமான பாசம். படுத்த படுக்கையாயிட்டார். ஒரு பில்டிங் கட்டினார். என்ன பில்டிங்கு? அங்கேருந்து பார்த்தா படுத்துக்கிட்டே பார்த்தாக்க கண்ணாடியிலேருந்து இப்படி பார்ப்பார். கண்ணாடியிலே பார்த்தாக்கா எங்கே இருக்கு? தாஜ்மஹால் கண்ணாடி நேராக தெரியும். தன்னுடைய மனைவியிலே கபூர்ஸ்தான். அப்படியே கண்ணாடியை பார்த்த நிலையில் தான் அவர் மரணித்தார் என்பதாக சொல்லப்படும். இதெல்லாம் மக்களுடைய சொத்து, பைத்துல் மாலுடைய சொத்து. எனவே தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தந்தையாக இருந்தாலும் அவர்கள் ஓய்வு எடுக்கும்படி அவர்களை என்ன செஞ்சாங்க? ரூம்ல உட்கார வச்சுட்டு தான் பொறுப்பிற்கு வந்தார். வந்து பைத்துல் மாலிலிருந்து ஒரு பொருளை கூட எடுக்கல. தொப்பி, துணி தொப்பியை தைத்து விற்று அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி. ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இருக்கிற வில்லனாக காட்டுறதுலேயே முகலாய மன்னர்களில் அவுரங்கசீப் தான் ஹிஸ்டரியில் காட்டப்படுது. அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்பான விஷயங்களை செய்தார்கள். நேஷனல் ஹைவே போட்டது யாரு? எல்லா விஷயங்களையும் வகுத்து கொடுத்தது ஒரு இந்தியாவை ஒரு அற்புதமான கட்டமைப்புக்கு கொண்டு வந்ததெல்லாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி. ஆனால் இன்னைக்கு அவர்களை வித்தியாசமாக காட்டுவார். அதே மாதிரி இவர் கடைசியாக அந்த ஹபாபா என்கின்ற பெண்ணின் மீது ரொம்ப நேசம் கொள்ள ஆரம்பிச்சு விட்டார். பொதுவாக ஹலீஃபாக்கள் தான் தொலை வைக்கிறோம். இவர் தான் பிஸியா இருக்கிறாரு. தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா இவர் சொல்லிட்டார், வை ஹக், அட என்னப்பா நீ தொழுகைக்கு போய் கூப்பிடுற? குல்லி சாஹிபி ஷர்தி யுஸல்லி பின்னாஸ். வாட்ச்மேன் இல்லாட்டி போலீஸ் யாரும் இல்லையா, அவங்கள தொழுகைக்கு சொல்லு, முக்கியமான வேலைகள் இருக்கிறது என்பதாக இவர் போயிட்டார். இப்படி இவருடைய ஆட்சி போயிட்டு நல்லா இருக்குமா? இசை கச்சேரி இப்படியே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்க இஸ்லாமிய மக்கள் கொந்தளித்து இருக்கிறார். உள்நாட்டு கலவரம் ஆங்காங்கே எந்திரிக்க ஆரம்பிக்குது. இதுக்கு இடையில மஹ்லப் இப்னு அபி சுஃப்ரா என்று சொல்லக்கூடிய உமையாக்களினுடைய கூஃபாவினுடைய தளபதி தான். ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலகட்டத்தில் பொருளாதார குற்றச்சாட்டின் காரணமாக அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார். அவர் இப்போ இவர் வந்துட்டார்ல, இவர் தான் நாட்டை கவனிக்காமல் இவருடைய சிந்தனையெல்லாம் சிதறி போயிருக்கிறது. அதனால இவர் சிறையிலிருந்து ஓடி வந்துட்டார். ஓடி வந்து ஆட்சியை எப்படியாவது இப்போ அதிருப்தியான சூழல் இருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு தான் அரியணையை ஏறிட்டாக்க நமக்கு நம்ம மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் வராது, அதனால இந்த அரசரை வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி இவர் மஹ்லப் இப்னு அபி சுஃப்ரா என்பவர் இந்த அரசுக்கு எதிராக போர் தொடுக்கிறார். கடைசியாக அவர் கொலை செய்யப்பட்டு விடுகிறார். இந்த நேரத்தில் 105 தனது காதலி ஹபாபா என்ற அந்த காதலி மரணித்து போய்விடுகிறார். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திராட்சை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். சிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு பொறாடிச்சு அந்த அம்மா காலி. இவர் காலியாக அந்த மனைவி காலியாகணுன்னு அந்த மரணத்தை தாங்க முடியாமல் 15 நாளிலே இவர் மூத்தா போயிட்டார். எப்படிப்பட்ட ஆள்! 15 நாளில் துக்கம் தாங்க முடியாமல் இவர் மரணித்து போய்விட்டார். மரணித்து போகின்ற பொழுது இவருக்கு 34 வயசு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் அவருடைய தம்பி ஹிஷாம் அவர் ஆட்சிக்கு வருகிறார். இவர் கொஞ்சம் பொறுப்புள்ள ஒரு அரசராக இருக்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி எப்படி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ அதே மாதிரி எளிமையான வாழ்க்கை, அரசினுடைய செலவுகளை சுய தேவைகளுக்கு பயன்படுத்தாமல் அதையெல்லாம் தவிர்க்கிறது, ஒழுக்கமான மனிதராக இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் செய்கிறதோட இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆல்ரெடி முன்னாடி வாழ்ந்த இவருடைய அண்ணன் யார், யசீத் இப்னு அப்துல் மலிக், அவருடைய காலத்தில் மக்களிடத்தில் ஏற்பட்ட அந்த அதிருப்தியான நேரத்தில் கிளர்ச்சியெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த கிளர்ச்சியினுடைய சமயத்தில் கடைசி அவர் மரணம் அடையக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் 105 ஸைத் இப்னு அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகன் அலி என்பதாக ஒருவர் இருந்தார். அவர்களுடைய மகன் ஸைத் என்பவர்கள்
இஸ்லாமிய ஆட்சியை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக கிளர்ச்சி செய்து வருகிறார். வரக்கூடிய அந்த கிளர்ச்சி செய்து போர் தொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இங்கே யசீது மரணித்து விடுகிறார். யசீது மரணித்தோன அவருடைய தம்பி ஹிஷாம் வரார். ஹிஷாம் சாதாரணமான ஆள் இல்லை. ஹிஷாம் தெளிவான ஆள், ஒழுக்கமான ஆள், சுய கட்டுப்பாடான ஆள். இவர் எந்த ஒரு சுகபோகத்தின் பக்கம் அடிமைப்படலை. எனவே இவர் தெளிவான அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் யார் வந்துடுறாருன்னா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேரன் ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்துடுறாங்க. ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தோன்னே இவர் என்ன செய்கிறார், அவர்களை எதிர்த்து விவாதம் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த கூஃபாவினுடைய ஆளுநரிடத்தில் சண்டையிட்டு அவர்களை முறியடிக்க சொல்ல அந்த போரிலே அங்கே ஸைத் இப்னு அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார், மரணித்து விடுகிறார். அதற்கப்புறம் இவருடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 19 வருடம் அற்புதமான முறையில் போகுது. நிர்வாகம், பொருளாதாரம், இராணுவம், எல்லை பாதுகாப்பு இதெல்லாம் வலிமை பெறுது. மக்களை அங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்கள் எல்லாம் அடிக்கடியாக மாற்றங்கள் செய்யப்படுது. ஏன்னா ஒரே இடத்துல பொறுப்பு அப்படி கொடுக்கும்போது மக்கள் இடத்துல நல்ல பழக்கமாயிட்டு அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சுன்னா அத்துமீற ஆரம்பித்து விடுகிறார். எனவே அடிக்கடி பணிமாற்றங்களை இவர்கள் செய்கிறார்கள். ஊழல்கள் யார் செய்தாலும் உடனடியாக தண்டனை. எப்படி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் இருந்துச்சோ அந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க. அரண்மனை செலவுகள் குறைக்கப்படுகிறது. பைத்துல் மாலுடைய பொருட்கள் எதற்காக செலவழிக்கப்பட வேண்டுமோ அந்த விஷயங்களை மட்டும் அங்கு குறிப்பாக்கப்படுகிறது. அரசு ஆவணங்கள் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. பைசாந்திய எல்லைகள் எல்லாம் அடிக்கடி சண்டை நடக்குது. பைசாந்திய அந்த எதிர்த்தரப்பு அந்த மக்கள் எல்லாம் இங்கு போர் தொடுக்கிறார்கள். எல்லை பாதுகாப்பு நடைபெறுகிறது. மத்திய ஆசியா பகுதியிலே கிழக்கு பகுதி விரிவாக்கம் செய்யப்படுகிறது. வேளாண்மை வளர்ச்சி இவருடைய காலத்தில் நடைபெறுகிறது. பாசன திட்டங்கள் எல்லாம் தீட்டப்படுகிறது. அரபு இலக்கணம், வரலாறு, கல்ச்சர் இது சம்பந்தமான அறிவுகள் இதெல்லாம் போதிக்கப்படுகிறது. அற்புதமான சூழல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 125 இவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். இவர்கள் இறந்ததற்கு பிறகு இவர்களுடைய அண்ணன் யசீத் இருந்தார்ல, ஷாஜகான் மாதிரியே ஒருத்தர் இருந்தார், அவருடைய மகன் வலீத் இப்னு யசீத் அவர் வந்தார். அவர் எப்பேற்பட்ட ஆள் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தந்தைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஆள். தந்தைக்கு பெருமை சேர்க்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால் தந்தை கெஞ்சனாக இருந்தால் அதை விட மிகப்பெரிய கெஞ்சனாக இவர் இருக்கிற மாதிரி. எப்படி தந்தையை மீறிய அளவிற்கு இவருடைய அட்டூழியம் அதிகமான வலீத் இப்னு யசீத் இவர் வரார் 125. இவர்கள் வரக்கூடிய இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா மேலே தன்னுடைய தந்தை இறந்தாங்கல்ல, யார் ஸைத் இப்னு அலி அவங்க வஃபாத் ஆனாங்கல்ல, அவர்களுடைய மகன் யஹ்யா இப்னு ஸைத் இருந்திருப்பார். அந்த போர்லையே யாரு இந்த வலீதினுடைய காலகட்டத்திலே அவங்க போய் ஒதுங்கி இருப்பார். ஆனால் ஒதுங்கி இருந்த அந்த யஹ்யா இப்னு ஸைதை தேடி கண்டுபிடிச்சி அவர்களை கொலை செய்து என்ன செய்கிறாங்கன்னா 7 வருஷத்துக்கு மேலாக சிலுவையிலே தொங்க விடப்பட்டு விடுகிறார். யாரு? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சத்தினர். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரனுடைய மகன் யஹ்யா. இவர்களும் அந்த ஸைத் இப்னு அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து போர் தொடுத்தார்கள். தன்னுடைய தந்தை இறந்தவுடன் இவர்கள் அந்த போர்க்களத்தில் இருந்து தப்பித்து போய் வேற இடத்துல போய் குராசான்ல போய் பதுங்கிட்டாங்க. ஆனால் இவர் வந்ததுக்கு பிறகு, வலீத் இப்னு யசீத் வந்ததற்கு பிறகு குராசான்ல இருக்கிற அவரை கண்டுபிடிச்சி அவரை கொலை செய்து அவருடைய உடல் தொங்க விடப்படுகிறது 7 வருடம். எப்படி இருக்கும்? உடலெல்லாம் முப்பி அது அழுகி அப்படியே நாற்றம் எடுத்து எலும்புகளாக மாறக்கூடிய அளவிற்கு அது அப்படியே கிடக்குது. 7 வருஷம்னா எப்படின்னு பார்த்துங்க. இந்த நிலையில் எப்படி போடுறோம்? இது எதுக்காண்டி செஞ்சார் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் நம்ம மேலே பயம் வரும் அப்படின்னு சொல்லி நினச்சார். ஆனால் அதுக்கு எதிர்வினை தான் அதிகமாகிடுச்சு. மக்கள் எல்லாம் அதை வைத்து அஹ்லுல் பைத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய
குடும்பத்தினர்களுடைய விஷயத்தில் அவர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் ஷியா அங்கே உருவாகிருக்கு, அதற்கு தோதுவாக இந்த கிளர்ச்சிகள் ஆங்காங்கே கிளம்ப ஆரம்பிக்கிறது. இவரும் சுகபோகமான விஷயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். கவிதை பாடுறது, கவிதை எழுதக்கூடியவர்களை பாராட்டுவது, வேட்டையாடுவது, இசை நடனங்களை, இசை கச்சேரி வைக்கிறது, இதையெல்லாம் செய்கிறதோட ஒகான யஷ்ரபுல் ஹம்ர வஜாஹிசு பிதாலி, சாராயத்தை பகிரங்கமாக அருந்தக்கூடியவராக இருந்தார். இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக மோசமான செயலை இவர் செய்ய ஆரம்பிக்கிறார். வயஜ்லிசு மஅல் கியாம், அதோடு சேர்த்து இசை கச்சேரி நடத்தக்கூடிய பாடகைகளோடு அமர்ந்து இவர்கள் உல்லாசமாக இருக்கக்கூடிய நிலையிலே இவர் இருந்து கொண்டிருந்தார். இதனால் இவர் ஒரு வருஷம்தான் 125 ஆட்சிக்கு வந்தார். 126 கலவரக்காரர்களினால் மக்கள் எல்லாம் கிளர்ச்சி அடைந்து ஒரு நேரத்தில் இவரை கொன்று விடுகிறார். கொன்றதற்கு பிறகு இவருடைய மகன் யசீத் இப்னு வலீத் அவர் வருகிறார். யசீத் இப்னு வலீத் இவர் கொஞ்ச காலம்தான் ஆட்சி செய்கிறார். அரசியல் ரீதியாக அநீதங்கள் நிறைய செய்கிறாரு. என்ன அநீதம் செய்கிறாருன்னா, தன்னுடைய நண்பர்கள் யார் இருக்கிறார்களோ அந்த நண்பர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறார். எல்லா காசுகளையும், பைத்துல் மாலுடைய காசுகளை வாரி வாரி கொடுக்கிறார். தன்னுடைய தந்தையை போன்றே சாராயம் அருந்தக்கூடியவர்களாகவும் இசை கச்சேரி நடத்தக்கூடியவரும் இவர் இருக்கிறார். இப்படி இருக்கிற நேரத்தில் 6 மாத காலகட்டத்தில் இவரும் ஆட்சியை விட்டு விலகி விடுகிறார். இவருக்கு பிறகு கடைசியாக இவருடைய ஆட்சி காலத்தில் கடைசியாக அரசர் அவர் மர்வான் இப்னு ஹக்கம், மர்வான் இப்னு முஹம்மத் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களை எதிர்த்து போரிடுவதற்காக யார் வரான்னா, இப்ராஹிம் என்பதாக சொல்லக்கூடிய இவர் வர. இவருடைய பெயர் தான் என்ன நடக்குன்னா மர்வான் இப்னு முஹம்மத். அதாவது மர்வான் இப்னு முஹம்மது இப்னு மர்வான் இவர் யார் அப்படின்னு சொன்னால், மர்வான் இப்னு ஹக்கமுடைய பிள்ளைகள் தான் நம்ம பார்த்தோம். அப்துல் அசீஸு, வலீது, அப்துல் அசீஸ் இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தை பார்த்தோம் இல்லையா? அவருடைய, அதாவது மர்வானுடைய பிள்ளைகள் அப்துல் மலிக்கு, வலீது, சுலைமான், யசீது, ஹிஷாமு இவர்கள்லாம் ஆட்சி செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கு இப்படியெல்லாம் இவர்கள் பேரனாக இப்படி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க, இவங்க பொறுத்துக்கிட்டு இருக்க, இவர் என்ன செஞ்சார், முகம்மது அப்படின்றவர் முகம்மதுடைய மகன். மர்வானுக்கு மொத்தம் 6 பிள்ளைங்க. அதில் அப்துல் அசீஸினுடைய வழித்தோன்றர்கள் இதுவரையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ யார் வருதுன்னா, அந்த அப்துல் அசீஸோடு சேர்ந்து, அப்துல் மலிக்கோடு சேர்ந்து பிறந்த முகம்மதுடைய மகன் மர்வான் அப்படின்றவர் ஆட்சி பொறுப்பை எடுக்கிறார். ஆட்சி பொறுப்பை எடுத்து ஆர்மீனியா, அசர்பைசான் போன்ற முக்கியமான இடத்தையெல்லாம் ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்காரு. 127 சஃபர் பிறை ஆட்சிக்கு 5 ஆண்டுகள் இவர் ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்கிறாரு. அது இவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக அதுக்கு இடையிலே மக்களுடைய கிளர்ச்சியெல்லாம் ஆரம்பித்து விடுகிறது. உமையாக்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டணும். ஏன்னா 7 வருஷம் வரையிலும் அங்கே யஹ்யா இப்னு ஸைத் அவர்களுடைய உடலை தொங்க விடுகிறார்கள் என்றால் இவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லி, 2வது இவர்களுக்கு கோத்திர ரீதியாக, குடும்ப ரீதியாக வெறிகள் அதிகமாகி விடுகிறது. என்ன தப்பு செஞ்சாலும் குடும்பமா, நீ நம்ம ஜாதியா, சரி ஓகே போ, உனக்கு எந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுக்கு மாற்றமாக யாராவது முஸ்லீமாக இருந்து வேறு யாராவது ஏதாச்சும் செஞ்சாங்கன்னா உடனடியாக அது நடவடிக்கை வருவது. இதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துது. அந்த மேலே தொங்க விடப்பட்டிருந்தார்களே யஹ்யா இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய உடலை 7 வருடமாக தொங்கப்பட்டிருக்கு. கடைசி அந்த குராசானில் உள்ள அபு முஸ்லிம் அல் குராசானி என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அதை கீழே இறக்கி, அது போயிருச்சு, எலும்பாக தான் நிற்கிது. அந்த எலும்பையும் எடுத்து குழி தோண்டி அவர்கள் தஃபன் செய்து அடக்கம் செய்து இது பண்ணுறான். இப்படிப்பட்டவர் ஒரு படையை திரட்டி கொண்டு 132 கிளர்ச்சி செய்து முஹம்மது இப்னு மர்வானை தோற்கடித்து உமையாக்களுடைய ஆட்சிக்கு முடிவு செய்தார். இதோட
ஒரு வருடத்தினுடைய உமையாக்களுடைய ஆட்சி வந்து முடிவடைகிறது. எப்போ ஆரம்பிச்சிச்சு? மாவையார்கள் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது 41, அலி இருந்தாலும் 40 உட்காந்தாவறாங்க. 41 இப்போ ஆட்சிக்கு ஆரம்பித்து இப்போ 132 ஹிஜ்ரி 132 91 வருடங்கள் இந்த உமையாக்களுடைய ஆட்சி முடிவடைகிறது. இதற்கப்புறம் அப்பாசியாக்களுடைய ஆட்சி. அப்பாசியாக்கள் ஆட்சின்றது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய பரம்பரை வருதுல, அந்த அப்பாசியாக்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்கிறாங்க. உமையாக்களுடைய ஆட்சியை செய்த மொத்த அரசர்கள் மொத்தம் 14 பேர். அப்பாசி ஆட்சியை நிறுவிய அரசர்கள் மொத்தம் 37 அரசர்கள் ஆட்சி செய்தார். 132 ஆரம்பிக்கக்கூடிய அந்த அரசாட்சி என்பது 656 வரையிலும் நடக்கும். 656னா மொத்தம் 524 வருடங்கள் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார். அவர்களுடைய வரலாறை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே இருந்து பார்ப்பதற்கு இருக்கிறோம். அப்படின்னு சொன்னோன்னா பயந்துடாதீங்க. இப்போ 91 வருஷத்தினுடைய ஆட்சியை இத்தனை நாள் முடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 524 ஆட்சி காலம் இது எத்தனை நாளைக்கு போகும்? இன்னும் கொஞ்ச நாளில் 27 வந்துருமே அப்படின்னு சொல்லி நினைக்க தேவையில்லை. அதாவது ஒரு அசத்து தொட வச்சுக்கிட்டு இருந்தான், பள்ளிவாசலுக்கே வரவே இல்லாமல் அவனை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வந்தாச்சு. பார்த்தா அன்னைக்கு பார்த்தா அஜத்துக்கு ஜோஷ் ஏறிடுச்சு, ஆர்வம் ஏறிடுச்சு. சூரத்துல் பக்கரா ஓத ஆரம்பிச்சிட்டார். சூரத்துல் பக்கரா எத்தனை 200 மேலே இருக்கு வசனங்கள். இவர் பாட்டுக்கு ஓத ஆரம்பிச்சிட்டார். பின்னாடி புதுசாக தொழு வைக்க வந்தவர் பார்த்து மிரண்டார். அஜத்து இன்னைக்கு என்ன ஓதுனார்? சூரத்துல் பக்கரா ஓதுனார். பக்கரான்னா என்ன? மாடு. அப்படியா, ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டார். அடுத்த நாள் வந்திருக்க வந்தால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் இது நம்ம ஒரு 6 ஆயத்து இருக்கும். அலம் யஜல் கைதஹும் ஃபீ தத்லீல் வஅர்ஸல அலைஹிம் தய்ரன் அபாபில் தர்மி பிஜாரத்தின் மெசேஜின் பஜாரத்துக்கு அஸ்பி மாகூல்னு முடிஞ்சிருச்சு. ஒரு 6 வசனம் கொண்டது. ஆனால் இவருக்கு டவுட்டு. பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்டாரா, இன்னைக்கு அஜரத் என்ன ஓதுறாரு? ஆனால் சூரத்துல் ஃபீல் ஓதுறாரு. சூரத்துல் ஃபீல்னா என்னதுன்னு கேட்டான். யானைன்னு அர்த்தம். எம்மாடி, நேற்று மாடே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, இன்னைக்கு யானையா? யானை எவ்வளோ பெருசாக இருக்கும், நம்மளால நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்த வழியாக பார்த்து ஓடிட்டார். அது மாதிரி இல்லாமல் அப்பாசியாக்களுடைய ஆட்சின்றது வந்து வருஷங்கள் மிகப்பெரியதாக இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நாளைய ஒரு தினத்திலே அதை வந்து நிறைவு செய்வதற்கு இருப்போம். ஏன்னா உமையாக்களுடைய வரலாறு வந்து ஏன் விரிவாக சொல்லப்பட்டுச்சுன்னா அதில் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய பின்னால் வந்த குலஃபாய் ராஷிதீன்களும் செய்த வழிமுறை என்பது ஹிலாஃபத்தினுடைய பையத்தினுடைய முறை. இதற்கு மாற்றமாக அரசு மன்னர் ஆட்சி அப்படின்றது வந்து துவக்கம் செய்தது வந்து இந்த உமையாக்களுடைய இந்த உமையாக்களுடைய இதனால காரணத்தினால உமையாக்கள் மீது பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டது, அவதூறுகள் பேசப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வரலாறு ரீதியாக பார்த்துவிட்டோம். அதற்கு அடுத்ததாக அப்பாசியாக்களுடைய ஆட்சிகளில் அங்கேயும் இதே மாதிரியான நினைவு சுழிவுகள் இருந்தாலும் நாம் அங்கே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடம் அப்படின்றது வந்து கல்வி புரட்சி என்பது அந்த அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நடைபெற்றது. இன்றைக்கி மருத்துவமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் அங்கே தான் பேஸ் போடப்பட்டுச்சு. பைத்துல் ஹிகம் என்ற ஒரு இது. அதனால் அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் பார்த்ததற்கு பிறகு தான் அடுத்ததாக எப்படி மங்கோலியர்கள் வந்தார்கள், எப்படி முகலாயர்களாக அந்த மங்கோலியர்கள் உருமாறினார்கள், முகலாயர்கள் இந்தியாவிற்கு வந்ததற்கு பிறகு என்னென்ன நடந்தது, இன்றைக்கி இந்தியாவிலே என்ன விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, உலகளாவிய ரீதியாக இஸ்லாமிய பார்வைகள் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது, நம்முடைய கடமைகள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு முழுமையான விளக்கத்தை பெற்றவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.